சிக்காகோவில் தான் மேதினம் நடந்தது. நாம் சிக்காகோவை பற்றி பேசுகிறோம், சிக்காகோ தியாகிகளை பற்றி பேசுகிறோம், ஹேமார்க்கத்தை நினைவு கூறுகிறோம். 1890 ஆண்டிலிருந்து உலகம் முழுதும் மேதினம் கொண்டாடுமாறு 1889 ஆண்டு நடைபெற்ற உலகளாவிய சோசியலிஸ்டுகளுடைய அன்றைய சூழல் நடைபெற்ற மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டு 1890 ஆண்டிலிருந்து உலகம் முழுதும் மேதினம். இங்கேயும் உலகம் முழுதும் என்று சொல்கிற போது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அவர்கள் கொண்டாட துவங்கினார்கள். நமக்கு பெருமை சேர்த்தவர் அதோ இருக்கிறாரே அந்த தலப்பாகையோடு அவர்தான். அவருடைய வாரிசுகள் நாம் 1923 என்றைக்கும் தமிழகம் எதற்கெல்லாம் பெருமைப்படவில்லை என்றாலும் இந்த ஒரு விஷயத்திற்காக என்றும் நாம் நம்முடைய சந்ததிகள் என்று எத்தனை தலைமுறை போனாலும் மறக்க முடியாத மாமனிதர் சிங்காரவேலர் 1923 மே மாதம் 1ஆம் தேதி சென்னை கடற்கரையிலே 2 கூட்டங்கள். நான் இந்த சட்டத்துக்கெல்லாம் இப்ப போகல. ஆனால் அன்று அவர் வைத்த கோரிக்கை 101 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் வைத்த கோரிக்கை, அவருடைய கோரிக்கை சாசனம் தொழிலாளி விவசாயிகள் கட்சியின் சார்பாக அன்றைக்கு அவர்கள் சிங்காரவேலர் அவர்கள் இந்திய மக்களுக்கு முன்னாலே வைத்த கோரிக்கை சாசனம் 8 மணி நேர வேலை என்பது மட்டுமல்ல, மே தினத்தை விடுமுறையாக அறிவி என்று அவர் சொன்னார். அந்த கோரிக்கை பட்டியல் கூட நான் போய் சொல்ல வரல. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சொன்னாதான் வரவேற்புரையாற்றியதிலிருந்து வஹீதா நிஜாம் பேசுகிற வரை இங்க பேசிய அத்துணை மற்றவர்களுக்கு பேசிய அத்துணை விஷயங்களையும் அடிப்படையில் 1923 ஆண்டு சிங்காரவேலர் அவர்கள் கோரிக்கை சாசனமாக வைத்தார்கள். மகப்பேறு விடுப்பு இன்றைக்கு நாம் இஎஸ்ஐ பற்றி பேசுகிறோம். தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி என்பதை கோருகிறார், மகப்பேறு விடுப்பை கோருகிறார், சங்கம் சேருகிற உரிமையை கோருகிறார், வேலை நிறுத்தம் செய்கிற உரிமை வேண்டும் என்று கோருகிறார். அந்த கோரிக்கை பட்டியல் பெரிது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்போது நாம் பஞ்சப்படி என்று சொல்கிறோமே, அவர் அன்றைக்கு இருந்த கணக்குப்படி வேட்டிக்கு என்ன வேண்டும் என்று, சேலைக்கு என்ன வேண்டும் என்று, ஆணுக்கு உடைக்க எவ்வளவு துணி வேண்டும் என்று, பெண்ணுக்கு உடைக்க எவ்வளவு துணி வேண்டும் என்று இப்படி கோரிக்கை, அந்த கோரிக்கை சாசனத்தை எடுத்து வைத்து படிக்க வேண்டும். அதற்கு நாம் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். அந்த சிங்காரவேலர் தான் மேதத்தில் அன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களோடு சென்னை மாநகரத்து உழைப்பாளி மக்கள் ஒன்று சேருகிறார்கள் என்று பிரகடனப்படுத்தி மே தினத்தை கொண்டாடினார்கள். அந்த உணர்வோடு தான் இங்கே கான்பேட்டையில் இருந்து உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று நாம் கேட்கிறோம். அதைத்தான் இஸ்ரேலிய மக்கள், இஸ்ரேலிய தொழிலாளி செங்கொடியோடு வீதியிலே வந்து அந்த நெத்தான்யாவுடைய இனவெறி பிடித்த அரசாங்கத்தை பாலஸ்தீன மக்களுக்கு உரிமை என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன மக்கள் அந்த நாட்டை அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பாலஸ்தீன மக்களை அடிமைகளைப் போல் தங்களுடைய சொந்த நாட்டில் வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள். காசா முறையிலே போர் இந்த முறை துவங்கிய போது அந்த தொழிலாளர்கள் எல்லாம் வெளியேற்றி விட்டார்கள். அந்த வேலையை செய்வதற்குத்தான் இந்தியாவிலிருந்து கட்டுமான தொழிலாளர்களை, கார்பென்ட்ரி வேலை செய்பவர்களை ஆயிரக்கணக்காக இன்டர்வியூ செய்து அனுப்பி வைப்பதற்கு உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் ஆள் நிரப்பி அனுப்பி வைக்கிற கேள்வி கட்ட வேலையை செய்யக்கூடிய இங்கே இருப்பவருக்கு 2 கோடி வேலையை ஆண்டுக்கு இங்கே சொன்னார்கள் தோழர்கள். 18 கோடி வேலை எங்கே என்று நாம் கேட்கிறோம். 20 கோடி வேலை எங்கே என்று நாம் கேட்கிறோம். காலி இடங்களை நிரப்பு என்று கேட்கிறோம். பட்டப்படிப்பு படித்த மெத்த படித்த இளைஞர்கள் தான் வேலை இல்லாத இளைஞர்களுடைய பட்டியலில் கூடுதலாக இருப்பவர்கள் என்று சொல்கிறார்கள். பெண்கள் வேலை இல்லை என்று சொன்னால் பெண்கள் வேலையில் இருப்பவர்கள், வேலை கிடைப்பதில்லை பெண்களுக்கு என்று ஒன்று. வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்களோ சுய வேலை செய்கிறார்கள். பெண்கள் செய்கிற சுய வேலை என்ன என்று இந்த தெருவில் நடந்தால் நமக்கு தெரியும். இட்லி சுட்டு வித்து நான் அதை குறை சொல்லல, வாழ வேண்டும். அதுக்கு மேல இருக்கு அரசாங்கமே செய்யக்கூடிய கொடுமை. அதைத்தான் பாலகிருஷ்ணன் பேசுற போது சொன்னார். திட்ட தொழிலாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஆஷா ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், இப்போது எல்லா துறைகளிலும் நேற்று செய்தி படித்து